ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமா பாருங்க. ரொம்பவே சூப்பராக பாடிட்டு இருக்க பவித்ராவும் சபேஷனும் இந்த தடவை கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இதை அவங்க அட்டகாசமாக படிச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் கூட சேர்ந்து பாடுற வாய்ப்புமே அவங்களுக்கு கிடச்சிது. அதுவுமே அந்த ஓன் சாங்கை பாடினவங்க கூடயே சேர்ந்து பாடுறதுங்கிறது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பவித்ராவும் சபேஷன் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பயங்கர போட்டியாளர்களாக மாறிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் டாப் கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது. பிகாஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பாடிட்டு இருக்காங்க. சைந்தவி மேம் கூட சேர்ந்துட்டு பாடியிருந்தாங்க. பவித்ரா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சபேஷன் கார்த்திக் கூட சேர்ந்து பாடியிருந்தாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நிறைய ஜட்ஜஸோட ஃபேவருமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சைடுமே தான் இருக்குது. ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஃபினாலே போவாங்க, டாப் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனியாவை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மறக்காமல் இனியாவை பிடிச்சவங்களும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க ரொம்பவே சாஃப்டான கேரக்டராகவும் இருக்காங்க, ஒரு நல்ல கேரக்டராகவும் இருக்காங்க, நல்லா பாடுறாங்க. இனியாவும் சூப்பரான கேரக்டரில் நல்லா பாடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே மெயினான போட்டி சபேஷனுக்கும் பவித்ராக்கும் இடையில நிறையவே இருக்குங்க. பிகாஸ் ரெண்டு பேர் டாப் ஃபினாலேக்கு போகிறதுக்கு தகுதியானவங்களாக இருக்காங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸோட நேம் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யணும். நன்றி.